ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பிக்யூன் சேனலில் குமட்டிக்கீரை, இது ரேராக கிடைக்கிற கீரைங்க. இது வயல்வெளியில் இருக்காது. இது மேட்டாங்காட்டில் கிடைக்கும் ரேராக. அதுவும் வருஷத்தில் ஒரு டைம் தான் இந்த குமட்டிக்கீரை கிடைக்கும். எல்லா டைமும் கிடைக்காது. இது ரொம்ப அதிகப்படியான சத்து இருக்குது. இதில் இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, கால்சியம் சத்து, எல்லா கீரையிலையும் கிடைக்காத சத்துக்கள் எல்லாம் இந்த குமட்டி கீரையில் கிடைக்குது. இது கண்டிப்பாக இது இயற்கையாக கிடைக்கக்கூடியது. இதை நம்ம பயிர்விக்க முடியாது. அதனால் இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. அந்த குமட்டி கீரையை நம்ம எப்படி குழம்பு வச்சு எப்படி சாப்பிட்ணும்? இது இயற்கையாக தண்ணி பாய்க்காமல் உப்பு உரம் போடாத கீரை. இதில் சத்து அதிகம் இருக்கிறதுனால அதை கரெக்டாக பயன்படுத்தி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். இதை இந்த கீரையோட இலைகளை மட்டும் பறித்து, இதனோட பூ ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த இலையை மட்டும் பறித்து நல்லா சுத்தம் பண்ணி அதை பாத்திரத்தில் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு 4 பூண்டு பல், வெங்காயம், வரமிளகாய் இதையெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து ஆற வச்சுக்கணும். அப்புறம் அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அல்லது கடைஞ்சிக்கலாம். அதை ஒரு தாளிப்பு கொடுக்கணும். ஒரு கடாய் வச்சு அதில் ஆயிலு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக கடுகு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போடணும். நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா இந்த கீரை குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு நம்ம வரமிளகாய் வேக வைக்கும் போதே போட்டுட்டோம். இல்லை அப்படின்னா நீங்கள் பத்தலைன்னா வரமிளகாயை இதில் கிள்ளி போட்டுக்கலாம். இதெல்லாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு மேலே வந்த பின்னாடி இந்த கீரையை நாம் அடித்து மிக்சி ஜாரில் அடித்தாலும் சரி, அல்லது நீங்கள் மத்தில் கடைஞ்சிக்கிட்டிங்கனாலும் சரி. ஆனால் ரொம்ப நேரம் கீரையை வேக வைக்கக்கூடாது. அதனோட பச்சைத்தன்மை போகாமல் வேக வச்சுக்கணும். வேக வச்சு அடித்து வச்சுருக்கிற கீரையை அதில் எடுத்து ஊற்றி லாஸ்ட்டாக தான் நம்ம உப்பு போடணும். கீரையை பொறுத்த வரையிலும் இதில் அதிகமான சத்து இருக்கிறதுனால அதை பர்ஃபெக்டாக பயன்படுத்தி, ஏன்னா இது எல்லா டைமும் கிடைக்காது. அதே மாதிரி நம்ம நினச்ச நேரத்தில் இதை மற்ற கீரை மாதிரி வாங்கியும் சாப்பிட முடியாது. அதனால் நம்ம கிடைக்கும்போது, இப்போது மார்க்கெட்லையெல்லாம் சில தோட்டத்துலேருந்து கொண்டு வந்து தருவாங்க. அப்போ வாங்கி இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் கொடுங்க. இதனோட சத்தை கரெக்டாக பயன்படுத்தி இது பண்ணுங்கள். ஏன்னா மற்ற கீரையில் இல்லாத சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிக்யூன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.